ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்க எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த 2 இடத்த மட்டும் நீங்கள் சரி பண்ணி கட்டிங் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஷோல்டர் நச்சுன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கஸ்டமர் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இவங்களுக்கு எல்லா அளவும் எனக்கு சரியாக இருக்குங்க. ஆனால் நான் ப்ளவுஸ் போடும் பொழுது எனக்கு ஷோல்டர் மட்டும் ரொம்ப லூஸாக இருக்குது, அப்படியே கையோடையே கலுண்டு வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். இவங்களுடைய பாடி சுற்றளவு இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் பேக் பார்ட்டில் நான் அளந்து பார்க்குறேன். 20 இன்ச் வருது. அப்போ 20 இன்ச் வந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய ஃபுல் பாடி சுற்றளவு 40 இன்ச் பாடி சுற்றளவு. அடுத்து இவங்களுடைய பின்கழுத்து இறக்கம் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் சரியாக வருது. ஆனால் 1/2 இன்ச் இறக்கம் கேட்டிருக்காங்க. நம்ம கட்டிங் பண்ணும் பொழுது சரி பண்ணி கட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர்லேருந்து அடி பாட்டம் வரைக்கும் இவங்களுடைய ஹைட்டு 14 இன்ச் வருது. அடுத்த அளவு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஆம்கோல் சுற்றளவை செக் பண்ணணும். இப்போ இவங்களுடைய ஆம்கோல் சுற்றளவு பாருங்கள், அப்படியே ஷோல்டர்லேருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சுற்றளவு வச்சு பார்த்துட்டு வரேன். 8 இன்ச் வருது. இவங்களுடைய ஆம்கோல் சுற்றளவு பார்த்தீங்கன்னா 8 இன்ச் வருது. இப்போ இந்த அளவுகள்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சுங்களா? அப்போ இந்த ப்ளவுஸில் என்ன மிஸ்டேக் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த அளவு ப்ளவுஸில் என்ன ஃபால்ட் இருக்குது, எதனால் இவங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வருதுன்னு பார்க்கணும். ஆல்ரெடி இவங்களுக்கு ஷோல்டர் எனக்கு கலுண்டு வருதுங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா முன்கழுத்து எனக்கு மேலே இருக்குது ரொம்ப உயரமாக. அப்போ முன்கழுத்தும் இறக்கம் வேணும்ன்றிருக்காங்க, பின்கழுத்தும் இறக்கம் வேணும், ஷோல்டரும் லூஸ் வரக்கூடாதுங்கிறாங்க. அப்போ இப்படி சொல்லும் பொழுது நம்ம எப்படி தான் சரி பண்ணி கட் பண்ணுறது? அப்போ என்ன தான் மிஸ்டேக்கு? இப்போ இன்னொரு ப்ளவுஸை காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 40 இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸ் தான். இப்போ பேக் பார்ட்டில் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் 20 இன்ச். அப்போ இந்த ப்ளவுஸோடைய பாடி சுற்றளவும் 40 இன்ச்சு தான். அடுத்து இந்த ப்ளவுஸோடைய ஆம்கோல் சுற்றளவு அளந்து பார்க்குறேன் பாருங்கள். இப்போ ஷோல்டர்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அளந்து பார்த்துட்டு வரும்பொழுது 9 இன்ச் வருது. அப்போ அந்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோல் சுற்றளவு 8 இன்ச் வருது. அப்போ இதில் 9 இன்ச் வருது அப்படின்னா எந்த இடத்துல அந்த ப்ளவுஸில் மிஸ்டேக் வருது அப்படின்னா ஆம்கோல் சுற்றளவில் தான் மிஸ்டேக் வருது. ஆம்கோல் சுற்றளவு அப்போ என்ன பண்ணணும், நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கட் பண்ணினா மட்டும்தான் அவங்களுக்கு இந்த ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் கையோட கலுண்டு வராது. ஏன்னா வந்து அவங்களுக்கு டைட்டாக இருக்கிறதுனால அக்குள்ள போய் கரெக்டாக அந்த கையே உட்காராது. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஷோல்டர் இறங்க தான் செய்யும். அப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஆம்கோல் சுற்றளவை நீங்கள் அளந்து பார்க்கணும். இப்போ நான் இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம ஆம்கோல் சுற்றளவு நான் பெருசு பண்ணி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ லைட்டாக அடிப்பாட்டம் பிசுறு இல்லாமல் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே போல் கட் பண்ணிவிட்டு அடுத்த அடிப்பாட்டம் மடிச்சடிக்க 2 இன்ச் அளவு வச்சுக்கலாம். இப்போ நார்மல் ஒரு ஃபுல் வாயில் ப்ளவுஸாக இருந்தாலும் ஹாட் அண்ட் கிளாத்தாக இருந்தாலும் அடிப்பாட்டம் மடிச்சடிக்க 2 இன்ச் அளவு வச்சுக்கலாம். இப்போ 2 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எந்த அளவு வைக்கணும், ஹைட்டு இந்த ப்ளவுஸோடைய உயரம் அடிப்பாட்டம் மடிச்சடிக்க 2 இன்ச் வச்சோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து 14 இன்ச். இந்த ப்ளவுஸோடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச் வச்சு அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டருக்காக 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணியிருக்கேன். மேலே மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ஷோல்டர் பிடிச்சு தைக்க. இப்போ இந்த இடத்துல இருந்து அடுத்த அளவு நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சது போக 6.5 இன்ச் நெக் இருந்ததுங்களா, அதனால் இப்போ இவங்க 7 இன்ச் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க பின்கழுத்து இறக்கம். அப்போ நான் 7 இன்ச்சாக வச்சுக்கிறேன். 6.5க்கு பதில் 7 இன்ச் வச்சுக்கி அதிலிருந்து லைட்டாக மேலே தையலுக்காக கொஞ்சம் மார்க் பண்ணணும். கீழே பண்ணக்கூடாது. 7 இன்ச் அளவு வச்சு லைட்டாக தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு 40 இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸ் வந்துச்சுன்னா கழுத்துடைய அகலம் 3 இன்ச் அளவு வச்சு அடுத்து ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணுங்க. இது எதுக்காக 1/4 இன்ச் கம்மி பண்ண சொல்கிறேன்னா தையலுக்காக. இப்போ நீங்கள் நெக்குக்கு நம்ம லைட்டாக 1/4 இன்ச் பிடிச்சி தைப்போம். அப்போ பிடிச்சி நம்ம மடிச்சடிக்கும் பொழுது கரெக்டாக அந்த அகலம் 3 இன்ச் வந்துடும். 40 இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸுக்கு அகலம் நீங்கள் 3 இன்ச் தாராளமாக வைக்கலாம். நீங்கள் 3 இன்ச் வச்சு தைச்சது போக கரெக்டாக வந்து தையலுக்கும் போக 3 இன்ச் கச்சிதமாக வரணும். அதே மாதிரி அளவு எடுத்துக்கணும். இப்போ ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிட்டேன். இப்போ ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு அடுத்து நம்ம எந்த அளவு செக் பண்ணணும், ஷோல்டர் அளவு. இப்போ இவங்களுக்கு ஷோல்டர் அளவு எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கலாங்களா. இந்த பாயிண்ட் இந்த நெக்கில் இருந்து அந்த கை சுற்றளவு ஜாயின் பண்ணியிருக்கிறதோட 2.5 இன்ச் வருது.
அப்போ நான் 1/4 இன்ச் தையலுக்கு விட்டேன் பாருங்கள். 1/4 இன்ச் தையலுக்கு விட்டதுலேருந்து 2.5 இன்ச் நான் அளவு வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து கை சுற்றளவுக்காக 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கு கிட்ட 1/4 இன்ச்சையும் கை சுற்றளவுக்காக 1/2 இன்ச்சும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஆம்கோல் இறக்கம் இந்த ப்ளவுஸில் எத்தனை இன்ச் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த இடத்த மட்டும் நீங்கள் மெயினாக நீங்கள் ஷோல்டர் லூஸ் வருதுன்னு சொல்கிறீங்களா, அவங்க மெயினாக இந்த இடத்த கவனமாக பாருங்கள். இப்போ இதான் ஆம்கோல் சுற்றளவுங்களா. அடுத்து இதிலிருந்து ஆம்கோல் இறக்கம் எப்படி நம்ம அளவெடுக்கிறதுன்னு எல் ஷேப்பில் மார்க் பண்ணணும். அடுத்து இப்போ பாருங்கள், இந்த ஜாயிண்டில் ஒரு மார்க் பண்ணி, இந்த கம்கட் ஜாயிண்டில் மார்க் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல இருந்து அப்படியே ஷோல்டர்லேருந்து அப்படி நேராக அப்படி வச்சு பார்க்கும் பொழுது எல் ஷேப்பில் மார்க் பண்ணும் பொழுது இதில் எத்தனை இன்ச் வருது அப்படின்னா ஒரு 5.25 இன்ச் பக்கம் தான் வருது. அப்போ 5.25 இன்ச் பக்கம் நம்ம அளவு வைக்கும் பொழுது ஆம்கோல் சுற்றளவு நமக்கு 9 இன்ச் கிடைக்காது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6 இன்ச்சாக வச்சுக்கிறேன். இப்போ எத்தனை இன்ச் நம்ம மார்க் பண்ணணும், 6 இன்ச் மார்க் பண்ணணும். 40 இன்ச் பாடி சுற்றளவுக்கு நீங்கள் ஆம்கோல் இறக்கம் 6 இன்ச் தாராளமாக வைக்கலாம். இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே நான் ஒரு ப்ளவுஸை காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸையும் இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருது பார்த்தீங்களா. இப்போ இவங்களுக்கு வந்து ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வரல, கச்சிதமாக இருக்குது. அதே 40 இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸ் தான், எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரல. இத்தனைக்கு இவங்க ப்ளவுஸை விட இவங்களுக்கு பின்கழுத்தும் இறக்க அதிகம் இருக்குது, முன்கழுத்தும் இறக்க அதிகம் இருக்குது. ஆனாலும் ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வரல. அப்போ இந்த நம்ம என்ன பண்ணணும், ஆம்கோல் சுற்றளவை அதிகப்படுத்தினா மட்டும்தான் ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணலாம். அப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸை நீங்கள் இதே போல் தான் செக் பண்ணி எந்த இடத்துல மிஸ்டேக் வருதுன்னு கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ அப்படியே நான் ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சது போக 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணி, அதிலிருந்து தையலுக்காக கொஞ்சம் மேலே மார்க் பண்ணுறேன். மேலே மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இதே போல் எல் ஷேப்பில் மார்க் பண்ணணும். இப்போ இந்த ப்ளவுஸோடைய பாடி சுற்றளவு பேக்கில் நம்ம எத்தனை எடுத்தோம், நம்ம சரியாக 20 எடுத்தோம். அப்போ 20ல் பாதி 10 இன்ச் அளவு வைங்க. இப்போ நான் சரியாக 10 இன்ச் அளவு வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து தையலுக்கு ஒரு 1.5 இன்ச், சரியாக தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சாச்சு. அளவு வச்சுட்டு இப்போ மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ப்ளவுஸோடைய சுற்றளவு எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாங்களா. இந்த இடத்துல இருந்து 1.25 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். சரியாக 1.25 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஷோல்டர் பிடிச்சது போக எத்தனை இன்ச் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 இன்ச் பக்கம் வருது. அப்போ 5.5 இன்ச் அளவு வந்துச்சு அப்படின்னா நான் ஒரு 2.25 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல இருந்து ஒரு 4 இன்ச் வருது. அப்போ 4ல் பாதி 2, இதே போல் வச்சு அப்படியே சேப் கொடுத்து சுற்றளவு வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடிப்பாட்டம், இந்த சைடு ஜாயிண்ட்டுக்கும் இந்த சைடு ஜாயிண்ட்டுக்கும் பேக் பார்ட் அப்படி மடிங்க. ஒன்றா மடித்து இதே போல் இப்படி வைங்க. எந்த இடத்துல இந்த தையல் ஜாயிண்ட் தெரியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். டாட் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து தையலுக்கு 1.5 இன்ச். இப்போ ஸ்கேலில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து தையலுக்கான அளவு. இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சது போக இந்த ஆம்கோல் சுற்றளவு 9 இன்ச் வருதான்னு பார்க்கணும். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். இப்போ சரியாக 9 இன்ச் வருது. அதுக்கு பிறகு தையலுக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வருது. இந்த 9 இன்ச்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் தையலுக்கு 1.5 இன்ச் அளவு வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு சில தோழிகள் கேட்குறீங்க, இப்போயே 9 இன்ச் அளவு வச்சுட்டா தச்சுட்டா இன்னும் பெருசாயிடாதுன்னு. பெருசாகாது, கரெக்டாக வரும். இப்போ கழுத்துடைய அகலம் 3 இன்ச் சரியாக வச்சுருக்கேன். 3 இன்ச் சரியாக வச்சதில் நம்ம கட் பண்ணக்கூடாது. அந்த 2.25 தான் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கோட்டில் தான் கட் பண்ணணும். தையலுக்காக விட்ட கோட்டில் கட் பண்ணக்கூடாது. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்லேயும் ஒரு டிப்ஸ் இருக்குது. ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும். நீங்கள் ஒரு தொழிலை கற்றுக்கணும் நம்ம முழுசாக அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் முழுசாக கற்றுக்க முடியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த தையலுக்கு
விடுறதுக்காக சிசர் கட் அடையாளத்துக்காக கொடுத்துக்குவோம் மடிச்சடிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் கிளாத் கொடுத்துருக்காங்க. ஆனால் கிளாத் வந்து அகலம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ 1 மீட்டர் கிளாத்து கொடுத்தே கைக்கு நம்ம ஜாயிண்ட் தான் கொடுக்குற மாதிரி ஆகும். இப்போ ஒரு சில தோழிகள்லாம் சொல்கிறீங்கல்ல, கம்மியாக கிளாத் ரொம்ப இருக்குங்க, எப்படி தான் அவங்க கிளாத் எடுத்து கொடுத்தாலும் வந்து இப்போ கைக்கெல்லாம் ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட்டில் எடுக்கும் பொழுது அகலம் கம்மியாக தான் இருக்கும். இதே கிளாத்தை கிழிச்சு எடுத்து கொடுத்தாங்கன்னா அகலம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ நான் மடிச்சடிக்க ஒரு 1.5 இன்ச் ஒரு ஸ்கேல் அளவு வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவே 9 இன்ச் பக்கம் வருது. அது இல்லாத நம்ம தையலுக்கு வேற விட்டாகணும். அப்போ அகலமே இல்லை பாருங்கள் கிளாத்து. இப்போ தள்ளி மடித்து பார்க்குறேன். இப்படி தள்ளி மடித்து பார்த்து அளவு வச்சு பார்ப்போம். கரெக்டாக நமக்கு ஒரு அகலங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10.5 இன்ச்சாவது வரணும். வரல. இப்போ நான் ஒன் சைடு மட்டும் ஜாயிண்ட் கொடுத்துக்கலான்னு இதே போல் மடித்து பார்க்குறேன். இப்போ கிளாத்தை இதே போல் மடித்து போட்டு இப்போயும் 10.5 இன்ச் பக்கம் வரமாட்டேங்குது. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன் சைடு மட்டும் ஜாயிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் ஜாயிண்ட் அப்படியே அசிங்கமாக தெரியும். லைட்டாக கம்மியாக இருந்தால் ஒரு சைடு ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பக்கமே ஜாயிண்ட் கொடுத்துக்க வேண்டியதான். டோட்டலாக வந்து இப்போ ஒன் சைடு மட்டும் கொடுக்கக்கூடாது. லைட்டாக கம்மியாக இருந்தால் மட்டும்தான் ஒன் சைடு ஜாயிண்ட் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து கிளாத் ரொம்ப அகலம் கம்மியாக இருந்தால் நம்ம 2 பக்கம் தான் ஜாயிண்ட் கொடுத்தாகணும். நீங்கள் ஒன் சைடு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஜாயிண்ட் ஒரு பக்கம் அதிகமாக அந்த மேல் தையெல்லாம் தெரியும். அதனால் 2 பக்கமே ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இவங்களுடைய கையுடைய உயரம் வந்து 8 இன்ச் வருது. இப்போ இப்படியே நம்ம அளவு வச்சுருவோம். அளவு ப்ளவுஸை வச்சு மடிச்சடிக்க மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கோட்டில் இருந்து ப்ளவுஸோட கையோடைய லென்த்தை இதே போல் வைங்க. லென்த்தை இதே போல் வச்சு எந்த இடத்துல அந்த உயரம் முடியுதோ அதுக்கு நேராக நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல உயரம் முடியுது. ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ஜாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு 3.5 இன்ச்சு விடவே இல்லை, 2 இன்ச்சு தான் விட்டுருக்காங்க. அதே போல் இருக்கக்கூடாது. நம்ம ப்ளவுஸ் கையோடைய உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு கையோடைய ஹைட்டு 8 இன்ச் இருக்கிறதுனால நம்ம 3.5 இன்ச் சைடில் கம்மி பண்ணிக்கலாம் தாராளமாக. பாருங்க, நான் 3.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 3.5 இன்ச் அளவு வச்சுட்டு கையோடைய உயரம் 8, 9 இதே போல் இருந்தால் சைடில் நீங்கள் 3.5 இன்ச் வச்சுக்கிங்க. 3.5 இன்ச் வச்சு தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 1.5 இன்ச் அளவு வைக்கணும். ஒரு சில தோழிகள் இந்த இடத்துல எதுக்காக 1.5 இன்ச்சுன்னா அப்போ தான் வளைவுங்கிறது வரும். இந்த இடத்துலேருந்து 1.5 இன்ச் வச்சு தான் அதிலேருந்து தான் வளைவு கொடுக்கணும். அதுக்கு கீழே இதே போல் டேப் அப்படி வைங்க. வச்சு இங்கே 7.5 வருது. அப்போ மேலே ஒரு 1.5, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் வருது. அப்போ 1.5யும் ஒரு 7.5யும் சேர்க்கும் பொழுது 9 இன்ச் வருது. அப்போ தையலுக்கு துணி இல்லை, மீதி எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் தையலுக்கு கிளாத்து பத்தல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், தைக்கும் பொழுது ஜாயிண்ட் கொடுத்து தான் ஆகணும். இப்போ இந்த இடத்துல ஒரு 7.5 இன்ச் வச்சாங்கல்ல, இப்போ இதிலேருந்து சென்ட்ரு பண்ணணும். இந்த இடத்துல இருந்து பாருங்க, இவுத்தை தான் நம்ம ஜாயிண்ட் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7.5 இன்ச் வருதுங்களா, அந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச்சிலேருந்து கீழே 7.5 வருதுங்களா. அப்போ இந்த 7.5ல் பாதி எத்தனை இன்ச் வரும் அப்படின்னா நமக்கு 3.25 இன்ச்சில் சென்ட்ரு அப்படின்னு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடையாளத்துக்காக மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இடத்துல அப்படியே இந்த கை சுற்றளவை அளந்துக்கலாம். இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். அளவு ப்ளவுஸில் அந்த தையல் தெரியுது பார்த்திங்களா, அந்த ப்ளவுஸோடைய கை சுற்றளவுக்கு நேராக அப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இடத்துல தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம்கோல் கிட்ட எனக்கு கிளாத் வந்து பத்தில். இப்போ இந்த இடத்துக்கிட்ட தான் நான் ஜாயிண்ட் கொடுக்கணும். எத்தனை இன்ச் கிளாத் பத்துலையோ அத்தனை இன்ச்சு நம்ம ஜாயிண்ட் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இப்போ இங்கேருந்து உள்வளைவு எடுங்க. இதிலேருந்து இப்படி நீங்கள் கை சேஃபாக அப்படி கட் பண்ணினீங்கன்னா தான் கைக்கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கும். இப்போ நிறையா பேர் இதே போல் நம்ம கைக்குழி கட் பண்ணாத விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சுருக்கங்கிறது வரும். இப்போ நான் மேல் பீஸை மட்டும் எடுத்து இவங்க கை கொஞ்சம் சுருக்கம் இருக்குங்கிறனால நான் ஒரு 3/4 இன்ச் பக்கம் இதே போல் இப்படி கட் பண்ணிக்கிறேன். நல்ல கைக்குழி இதே போல் கட் பண்ணும் பொழுது கொஞ்சம் கூட சுருக்கங்கிறதே வராது. இப்போ இந்த இடத்த அடியோடு கட் பண்ணிக்குவோம்.
அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் பார்ட்லேயும் ஒரு டிப்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத் ரொம்ப அகலம் கம்மியாக தான் இருக்குது, கிளாத்தே கம்மியாக தான் இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நேராக அப்படி டிசி கட்டியில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் பிடிச்சு தைக்கிறதுக்கு கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் பிடிச்சு தைக்க தையலுக்காக கொஞ்சம் விட்டுடுங்க. விட்டதுலேருந்து பேக் பார்ட் அளவு அப்படி வைக்கணும். நல்லா அப்படி கச்சிதமாக வச்சுக்கலாம் சமமாக. இப்போ இந்த கோட்டிலேருந்து கரெக்ட் பண்ணி கச்சிதமாக வச்சுக்கணும். இப்போ இதே போல் வச்சுட்டு இப்போ இங்கே ஒரு 1/4 இன்ச் பக்கம் விட்டாச்சுங்களா, விட்டதுலேருந்து தான் இப்போ பேக் பார்ட் அளவு வச்சாச்சு. அடுத்து இந்த ஆம்கோல் சுற்றளவில் அப்படியே சேப் கொடுத்து வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும். ஏன் லைட்டாக தள்ளி பேக்கை விட ஃப்ரண்ட்டு ஏன் லைட்டாக பெருசாக வெட்டணும் அப்படின்னா, இந்த ஆம்கோல் கிட்ட கண்டிப்பாக நம்ம ஒரு டாட் பிடிப்போம், அதனால தான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். இப்போ மறுபடியும் ஒரு கோடு நேராக ஸ்ட்ரைட்டாக அப்படி ஒரு கோடு போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ முன்கழுத்து இவங்களுக்கு எத்தனை இன்ச் வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ முன்கழுத்து இவங்களுக்கு ஒரு 5.5 இன்ச் பக்கம் தான் வருது. நான் 6 இன்ச்சாக வச்சுக்கிறேன். முன்கழுத்து இறக்கம் 6 இன்ச் சரியாக வச்சுக்கிறேன். இவங்க 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. 5.5 வருதுங்களா, அப்போ நம்ம 6 இன்ச்சாக அளவு வச்சுக்கலாம். அது இல்லாத இவங்களுக்கு ரொம்ப இறுகிற மாதிரி இருக்குங்கிறாங்க. முன்கழுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப உயரம் இருக்குங்க, ரொம்ப வெட்டிக்கிட்டு இருக்குது முன்கழுத்து, நல்லா ஃப்ரீயாகவே இல்லை, இறுக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, அதே போல் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வரும். இப்போ மேலே வந்து இப்போ இந்த இடத்துல இருந்து சரியாக நான் 6 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 6 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3.5 இன்ச் அளவு வைக்கிறேன். மேலே 3 இன்ச் அளவு வச்சோங்களா, கழுத்துடைய அகலம் பேக் பார்ட்டில் 3 வச்சோம். இதே வந்து நீங்கள் மேலே 3 இன்ச்சும் இந்த 6 இன்ச் இறக்கம் ஹைட்டு முடியுது பாருங்கள், இந்த இடத்துல நான் 3.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து 3 இன்ச் வச்சாவே போதும். இப்போ இந்த ஷேப்பில் மார்க் பண்ணுங்கள். அடுத்து இப்படி நீங்கள் மார்க் பண்ணும் பொழுது தான் அவங்களுக்கு ரொம்ப இறுக்கம் இல்லாமல் ஓரளவுக்கு கழுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பாகவும் நல்லா ஃப்ரீயாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளமும் உங்கள் கொக்கி போடும் பொழுது வராது. நீங்கள் ரொம்ப கழுத்து அகலத்தை ரொம்ப குறைக்கிறேன்னு குறைச்சி சரி ஷோல்டர் லூஸ் வருதேன்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, கழுத்துடைய அகலத்தை 2.5 அப்படின்னு ரொம்ப நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு குறைவெளியை பிடிக்கிற மாதிரி ரொம்ப இறுக்கமாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த பாயிண்டில் இருந்து எப்பயும் நம்ம கட் பண்ணுற மாதிரி தையலுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்குங்க. பட்டி தையலுக்கு இந்த டாட் சென்டர் தையலுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்குங்க. விட்டுட்டு இந்த இடத்துல ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சது போக அடுத்து ஃப்ரண்ட்டோடைய உயரத்தை நம்ம அளந்து பார்க்கணும். எப்போவும் நீங்கள் ஃப்ரண்ட்டோடைய உயரத்தை ரொம்ப எக்ஸ்ட்ரா வெட்டிட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா ஃப்ரண்ட்டு இறங்க இறங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் அப்படியே சுருண்டுக்கிட்டே போய் ஷோல்டர் அப்படியே லூஸ் வந்துடும். ஆனால் ஒரு சிலருக்கு அது தெரியறதில்ல. ஃப்ரண்ட்டோடைய இறக்கத்தை நீங்கள் ப்ளவுஸ் இறக்கம் கேட்குறாங்களே கஸ்டமர் அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட்டோட இறக்கத்தை ரொம்ப இறக்கி கட் பண்ணக்கூடாது. இப்போ இதில் 11 இன்ச்சு ஃப்ரண்ட்டோட இறக்கம் இருக்கா, அந்த தையலுக்கு 11.5 வச்சுருக்கேன். நீங்கள் இதே 12, 12.25 அப்படிலாம் வச்சு இறக்கி இதை வச்சுட்டிங்கனாலும் இது என்ன பண்ணும், இந்த கிளாத்தெல்லாம் எக்ஸ்ட்ரா போய் மேலே ஷோல்டர்கிட்ட வந்து கழுண்டு வர மாதிரி ஆயிரும். அதனால் ஃப்ரண்ட்டோட இறக்கத்தை கரெக்டாக வச்சுங்க. அடுத்து சைடு அளவு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, தையலுக்காக கொஞ்சம் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஷேப் கொடுத்து மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ நீங்கள் எப்பயும் அளவு எடுக்கிற மாதிரி டாட்டுக்கு எத்தனை இன்ச் அளவு ப்ளவுஸில் இருக்கோ அந்த அளவு வச்சு இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டாட்டோடைய மெயின் டாட்டோடைய அகலத்தை பார்க்கணும். இங்கே தையலுக்கு 1/4 இன்ச் விட்டது போக இப்போ நான் அந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அகலத்தை முதல்ல பார்த்துக்கிறேன். இந்த இடத்துல இருந்து 3 இன்ச் வருது, அதே 3 இன்ச் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இவங்க வந்து கப் ஷேப் வந்து ஓரளவுக்கு நல்லா ஷார்ப்பாக கேட்டிருக்கிறதுனால மறுபடியும் 3 இன்ச், இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச், இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்.
டாட்டோடைய உயரம் சரியாக நான் 3 இன்ச் தையலுக்கும் சேர்த்து 3 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 11.5 இன்ச் ஃப்ரண்ட்டோடைய ஹைட் இருந்ததுன்னா நீங்கள் 3 இன்ச் தையலுக்கும் சேர்த்து டாட்டோடைய உயரம் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிங்க, கச்சிதமாக இருக்கும். அடுத்து இந்த கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் இடையில சென்டர் பண்ணி டாட் மார்க் பண்ணணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த எல் ஷேப்பில் இங்கே மார்க் பண்ணுங்கள். இதே போல் இந்த ஆம்கோல் சுற்றளவுக்கிட்ட எல் ஷேப்பில் மார்க் பண்ணி கைக்குழி வந்து நம்ம கட் பண்ணாங்களா அதே போல் ஃப்ரண்ட்லேயும் வந்து கட் பண்ணணும். குடஞ்சி கட் பண்ணனா தான் சுருக்கம் வராமல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருந்து சென்டர் பண்ணுங்கள். சென்டர் பண்ணி ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து சரியாக நான் ஒரு 3.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த மெயின் டாட்டில் 1.5 இன்ச் கம்மி பண்ணி அப்படியே ஆம்கோல் டாட் மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ 3 டாட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு இந்த 2 பாயிண்ட்டும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷோல்டர் எதனால் லூஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச 2 டிப்ஸ் இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். யாராவது உங்ககிட்ட ப்ளவுஸ் கொடுத்து ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆம்கோல் சுற்றளவை செக் பண்ணி பாருங்கள். முன்கழுத்து ரொம்ப மேலே உயரமாக இருக்குது, கீழே இறக்கி கேட்டாங்க அப்படின்னா மேலே 3 இன்ச்சும் கீழே வந்து ஒரு 3.5 இன்ச்சும் வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப் கொடுத்து கட் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட்டோடைய வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ டாட் பிடிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சிசர் கட் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டி கிளாத் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட்டி கிளாத் வந்து ஈஸியான முறைப்படி தான். ஃப்ரண்ட்டோடைய அகலத்தை இதே போல் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்து அதை விட ஃப்ரண்ட் அகலத்தை விட கொஞ்சம் கம்மியாகவே பட்டி கிளாத்துக்கு அகலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இதோடு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா கொக்கி பட்டி வி பட்டிக்கு இந்த கிளாத் யூஸ் ஆகும். இப்போ ஒரு ஸ்கேல் அளவு வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டியோட உயரத்தை அளவு வைக்கணும். இப்போ நான் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். அளவு ப்ளவுஸ் எடுத்து பட்டியோட உயரத்தை அளவு வச்சுக்கிறேன். இந்த கோட்டில் இருந்து பட்டியோட உயரம் எங்கே முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக மேலே மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் சைடுலேயும் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணி வச்சதை அந்த கோட்டு மேலே வைங்க. மேல் கோட்டோடு வைக்கணும். இதே போல் இப்படி வச்சு அப்படியே ஷேப் கொடுத்து வரைஞ்சிக்க வேண்டியதான். இதே போல் இப்படி ஷேப் கொடுத்து வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப்பும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. இப்போ அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் கட் பண்ணிவிட்டு மடிச்சடிக்க கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அடுத்து நம்ம கொக்கி பட்டி வி பட்டி நெக் பீஸ் கட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ கிளாத் இவ்வளோ இருக்குங்களா? இப்போ இதில் கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். அப்படி தேவைக்கேற்ப இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ எந்த பக்கம் கிராஸில் நீண்டு கொடுக்குதுன்னு பார்க்கணும். கிளாத் அப்படி இழுத்து பாருங்கள் கையால். இந்த பக்கம் நல்லா எனக்கு நீண்டு கொடுக்குது. இந்த பக்கம் நம்ம நெக் பீஸ்க்கு வெட்டிக்கலாம். ஸ்கேலை இதே போல் இப்படி கிராஸாக வச்சு அகலம் 1 இன்ச் வர மாதிரி இதே போல் நமக்கு தேவைக்கேற்ப ஒரு 2-3 பீஸ் கட் பண்ணிக்குவோம். ப்ளவுஸோடைய இறக்கத்துக்கு தகுந்தபடி நம்ம 2-3 பீஸ் தாராளமாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட இறக்கம் அதிகம் இருந்துச்சுன்னா பீஸ் வந்து அதிகமாகவே கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ கொக்கி பட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாத்தை டபுளாக மடித்து அகலம் 1 இன்ச் வர மாதிரியும், வி பட்டி வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தை டபுளாக மடித்து அகலம் 2 இன்ச் வர மாதிரியும் கட் பண்ணிக்கணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது ப்ளவுஸில் உங்களுக்கு இதே போல் மிஸ்டேக், ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம், சைடு ஜாயிண்ட் ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோடு பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.